சிவாஜி ஒரு தோளில் கைப்பட்டு வாழான்னு கூப்பிடுறாரு, எடுக்க மாட்டேன்றேன். என் கூட எந்த விழா கேட்குறேன், ஒன்றை மாதிரி புழைக்க தேவை கிடையாது. என்ன பாகுபலி சக்ஸஸ் ஆகணும்னு பிரம்மாண்டத்துக்கு போயிட்டாங்க. கதையை பற்றி இல்லை, இப்போ கிராஃபிக்ஸ் நம்பி படம். இப்போ இந்த கல்கி படத்தை எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ தைரியம் வந்து இருக்கணும். ஜனங்களை எந்த நம்பி இருக்கிறது ஏதோ ஓடிடுச்சு. அது ஓடலன்னா ஐ கேனாட் டாலரேட் திஸ் நான்சென்ஸ். நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படி அவர் ஏதோ மேனேஜர் இருக்காரு, நம்ம சொல்லுவோம். Gemini Nation is coming on horseback. In a back, horseback. So the author wants the hero to come on horseback. So see, full of stick time. அதுலேயும் பாருங்க, என் ஒய்ஃபை கூட்டிட்டு நான் ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போகிறேன். எதில் ஒரு மாமி வந்தான். மாமி வந்து இல்லை சௌக்கியமா, உங்கள் அம்மா சௌக்கியமா, இந்த அக்கா வச்சு இல்லை பாம்பேல சௌக்கியமான்னு கேட்டு யார் ஒரு தம்பி யார் ஐயோ எங்கள் வீட்டுக்காரரு அதே நீ பா அப்படின்னு சொல்லி அப்புறம் படங்கள் ஓட நான் குண்டாயிட்டான், அவன் இறச்சி போயிட்டான். நீங்க சங்கீதம் நல்லா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஓரளவு கேள்வி ஞானம். உங்களுக்கு பாட வருமா? பாடிருக்கீங்களா? கர்நாடிக் மியூசிக்லாம் அப்படி பாடுங்க சும்மாரா? எங்களுக்கு சும்மா ஒரு பாட்டு பாட. ஐயோ அதான் பாடுற அளவுக்கு இப்போ இல்லை, உடம்பு ஒத்துழைக்கல. இப்போ உடம்புன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு 93 நடக்குது. இப்போ பையனே ஃபங்க்ஷன் வச்சிருந்தான், பிள்ளை கல்யாணம். அப்போ கல்யாணம் வருது, உடம்பு பார்த்துக்கோ அப்படின்பா. சொல்ல சொல்ல பயம் வருது, வயசு ஆகி போச்சு. ஏற்கனவே நாகேஷுக்கு ஒரு டைலாக் எழுதிருப்பேன். ஒரு ஆள் வருவான், சார் எனக்கு 45 வயசு ஆகுது, எனக்கு இந்த தலைவலி வயிற்று வலி திருகு வலி எதுவுமே வரல. ஒரு மனுஷன் இருந்தால் ஒரு தலைவலியாக வரணும். ஆமாம் சார் 45 வயசு வரல, ஏன் அது என்ன வியாதின்னா அவன் யாராவது பார்த்தான். இப்போ நீ என்கிட்ட வந்துட்டல இன்னும் ஒவ்வொன்றா வரும். அது மாதிரி என் பையன் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், ஜாக்கிரதையை பார்த்து கொண்டோன்னு நல்லா இருந்த உடம்பு சேர்க்காது. ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு என் பையன் நரசிம்மன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குறும்படம் எல்லாம் எடுக்கிற ஒரு விஐபியை கூட்டிகிட்டு வந்தார். அவர் கேட்டார் என்ன 3 நாளைக்கு முன்னாடி, உங்களுக்கு ஏன் இப்பவும் நல்லா பேசுறீங்க, ஏன் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் தரக்கூடாது, ஏன் யோசனை பண்ணால் விட்டுட்டீங்க, 80 வயசுக்கு அப்புறம் ஏன் ஒர்க் பண்ணலன்னாரு. இல்லை சார் எனக்கு போகணும்னு தோணி போச்சு அப்படின்னு நான் சொன்னேன். நான் நினச்சிருந்தா கமல்லாம் என்னை கூப்பிட்டாங்க, வாங்க டிஸ்கஷன். நான் போகல விரும்பலன்னு இல்லை, அது போதும்னு நினச்சிட்டேன். என்னை ஒன்றும் மாற்ற முடியாது. என் பசங்களும் நல்லா வந்துட்டாங்க, எல்லாரும் அவங்க என்னை பார்த்துக்கிறாங்க, ஓகே போதும்னு விடாது. அப்புறம் சீதரே பிளாலிட்டிக் அட்டாக் வந்து படுத்துட்டாரு. அப்புறம் அப்படின்னு விட்டாரு. காரணம் சொன்னேன், ஒவ்வொரு சீசனுக்கும் வெள்ளக்கட்டுக்கு ஒரு காரணம்னு நான் பிளைனாக சொல்கிறேன். 80 பாரதிய ராஜா வந்தார், வில்லேஜ் சப்ஜெக்டாக கொண்டு வந்தாங்க. காதலிக்கு நேரம்ல இது மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்குள்ள சிட்டி சப்ஜெக்ட்ஸ் இது. இந்த இது வந்த உடனே ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு தலைமுறை மாறிட்டு மாறுறாங்க. அதை ஒத்துக்கு தான் வேணும். அவங்க அவருடைய சிஷ்யன்னு எல்லாம் அந்த அந்த ஒரு கதை அமைப்புல ஒரு பாரதிய ராஜா காலம் வந்தது. அப்புறம் பாரதி சந்திரன் சில புதுமைகளை பண்ணி அவரு காலம் வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கதைகள் மாறும், டேஸ்ட் மாறும். ஸோ நம்ம அது உள்ள இப்போ இன்ஸ்டியூட் அது இது பசங்க புது புது கேமராமேன்னா, அப்புறம் டிஜிட்டல் அது இது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அதை நம்பியே படம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த கல்கி படத்தை எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ தைரியம் வந்து இருக்கணும். ஜனங்களை எந்த நம்பி இருக்கிறது ஏதோ ஓடிடுச்சு. அது ஓடலன்னா அப்பவே சொன்னோம் சார் இதெல்லாம் ஓடாதுன்னு. அது என்னவோ சப்சிக்ஸ் அவ்வளோதான். அப்போ அந்த பாகுபலி சக்ஸஸ் ஆகணும்னு பிரம்மாண்டத்துக்கு போயிட்டாங்க. கதையை பற்றி இல்லை, இப்போ கிராஃபிக்ஸ் நம்பி படம் 1000 முதல்ல ஓடுதுன்னா ஓடுது, கிராஃபிக்ஸ்லேயே பண்ணிடுறான். இப்போ கேமராமனுக்கு ஒரு டைரக்டருக்கு என்ன இருக்கு, அவன் தான் கிங். இப்போ அது மாதிரி இப்போ ஜனங்க டேஸ்டே மாதிரி இருக்கு. நாங்கள்லாம் இப்போ கபாஸ்கர் வந்து ஐயோ ஸ்ரீகாந்த் எல்லாம் வந்துட்டாங்க நம்ம ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு ஒதுங்கின மாதிரி ஒதுங்கின தான் நாங்கள். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது.
அது ஏன் பண்ணலன்னு நான் போய் ஒருத்தனை போய் சான்ஸ் கேட்க மாட்டேன். கரெக்ட். அவங்களா பார்த்து ஒதுக்கிடுவாங்க. வயசு ஆகி போச்சுன்னு ஒரு காரணம், அவ்வளவுதான். தவிர நம்ம கிட்ட டேலண்ட் இருந்ததை நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்கல, இதெல்லாம் ரொம்ப இண்டிவிஜுவல் இது ஒப்பீனியன் தான், நம்ம விருப்பம் தானே அது. இப்போ நீங்களே இருக்கீங்க, இலக்குவாப்பு சார் இப்போ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஓடுறது இல்லைன்னு சொல்லிட்டா எதுக்கு இந்த மனசு கஷ்டம்? கரெக்ட். தேவையே இல்லையே, நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்க வேண்டியது. இப்போ அவன் ஹிஸ்டாரிக்கல் கூட பெருசாக பேரில் வந்துடும். கரெக்ட். ஒரு ஹிஸ்டாரிக்கல்லாம் நல்லா இது இருக்கான். அவர்கிட்ட போய் சோசியல் சப்ஜெக்ட் கொடுத்தீங்க இல்லைங்க, நான் ஹிஸ்டாரிக்கலில் இது பண்ணுறேன்னா ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கணும்னா தான் எடுக்க முடியும். கரெக்ட். ஸோ அதான் ரீசன். அப்புறம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்துட்டாங்க. நடிகர் ஆதிக்கம், ஒருத்தர் ரஜினின்னா அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு ஃபைனான்சியல் ஒரு செட்டப்பு, அதே மாதிரி விஜய்னா ஒரு செட்டப்பு, அஜித்னா ஒரு செட்டப்பு. ஸோ இப்படிலாம் வந்த பொண்ணு இது போனி ஆகாது. இப்போ என்னால் சொந்த படம் எடுத்துருக்க முடியும். சிவாஜியை எடு, நான் உனக்கு என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். என் கூட எந்த விழா கேட்டார், உன்ன மாதிரி பழக்க செய்யறதுனே கிடையாது என்ன என்கிட்ட சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசரே. சிவாஜி ஒன்று தோளில் கைப்பட்டு வாழான்னு கூப்பிடுறான்னு எடுக்க மாட்டேன்றேன்னு. ஆனால் அது படம் நல்லா போச்சுன்னா ஓகே, படம் நல்லா போகலன்னா நஷ்டத்தை நான் தாங்கணும். அது இந்த திக் ஸ்கின்டாக இருக்கிறவங்க தான் படத்தை எடுக்கிறதுக்கு லாயக்கு. எனக்கு இந்த கிவிலி கண்ணி வீடும் போயிடுமோன்னு நினைக்கிறவன படம் எடுக்கக்கூடாது. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். ரொம்ப தெளிவா இருந்திருக்கீங்க அப்பயே. தெளிவு அதுவும் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே காம்படிஷன் பண்ணதாச்சு, எங்க திரும்ப அந்த இன்ஸ்டியூட் இருந்தான். சரி, இப்போ நம்ம காமெடி சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிற ஆள் இல்லை. அப்புறம் கமல் வந்த அப்புறம் தான் கொஞ்சம் எடுத்தாங்க. இப்போ எனக்கு ஷோ ரொம்ப க்ளோஸ். இப்போ கனகதாசன் எப்போ சொல்ல போகிறேன், சொல்லுங்க. ஷோ கேஜி மோகன் தான் என்ன குருநாதர் மாதிரி வீட்டுக்கெல்லாம் வருவேன். இப்போ எல்லாம் போயிட்டாங்க. அது 2 பேர் 3 பேர் தான் இருக்கோம், சொல்லக்கூடாது. அது மாதிரி இந்த வரலாற்றை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் இப்போ அதுதானே தேவைப்படுது. இல்லை இல்லை, ரொம்ப பேர் ஒதுங்கிறது காரணம் தானே. இப்போ எழுத தெரியாதா? ஆமாம். இது கோபுக்கு எழுத தெரியாதா? வியட்நாமோட சுந்தரமாக இருந்தான், அவன் ரொம்ப ஜூனியர் எனக்கு. ஆமாம். இருந்தால் கூட எங்களை மாதிரி அங்கே வாழ்ந்து கட்டுறவங்களுக்கு இப்போ காலம் இல்லை. இது எங்கள் டைம் இப்போ 10 பேரை கூப்பிடுறான். உங்ககிட்டேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறான், அவர் சொல்லணும்னா அவர்கிட்டேருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிறான், இவர்கிட்டேருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிறான். இது குரூப் ஸ்டடி மாதிரி இது. இதில் நரசிம்மனுக்கு என்ன பேர், கோபுக்கு என்ன பேர், பாலச்சந்தருக்கு என்ன பேர், இப்போ குரூப் டிஸ்கஷனில் வந்துச்சு. இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கான மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. அந்த காலத்தில் டைரக்டர்னா டைரக்டர் தான் ஸ்டார்ட் வைப்பான். ஜனங்களுக்கு இப்போ என்ன சொல்ல நினைக்கிறாங்க, கேமராமேன் தான் ஸ்டார்ட் வைக்கிறாங்க. அது இல்லை, தப்பு. இது என் கதைக்கு நான் தான் இப்போ சங்காசனாசனம் வருகிறாள், ஆள்லேருந்து இறங்கி வருகிறார், வந்து தாடியை கழட்டுகிறாருனாக்கா மாடியிலேருந்து ஒரு ஷாட் எடுப்பேன், அங்கேருந்து அவர் தாடி எழுதுறது கட் ஷாட் எடுப்பேன். அது பண்ணுறதுக்கு டைரக்ஷன் மட்டும்தான். நான் கேமராமேனில் மாடியிலேருந்து வர்றேன், அதுக்கு என்ன டியூட்டி தரணுமோ அதான் பண்ணுறேன். அது அந்த காலத்து புதோக்கின் தீரி. இப்போ வந்து ஜனங்க மத்தியில் கேமராமேன் தான் இப்போ ஹீரோ. எக்ஸப்ஷன் மணிரத்னம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் நாங்கள்லாம் ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நல்ல கேமராமேன் கிட்ட போய் இந்த லென்ஸ் போடணும், இப்போல்லாம் லென்ஸே கிடையாது, எல்லாம் டிஜிட்டலில் வந்தாச்சு. நாங்கள் போய் 50 போட்டு 70 லென்ஸ் போட்டுன்னு சொல்ல மாட்டோம், தொழிலுக்கு மரியாதை கொடுப்போம். பாட்லன்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் நம்ம ஷார்ட்டு சொன்ன இப்படி கிளாஸ் ட்ராலி போட்டுங்கன்னு நான் சொன்னால் அவர் தப்பாக நினைப்பார். கான்சன் இங்கேருந்து வருதுன்னா அவர் புரிஞ்சுப்பார், ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்னு. ஏன்னா அவங்களுக்கு ஜாப். பட் ஸ்ரீதர் பாலச்சந்தருக்கு அவங்கக்கிட்ட அவங்க சொன்னால் எடுபடும். நாங்கள் இந்த தொழில் மரியாதையா அந்த காலத்தில் எடிட்டிங்லாம் போய் கற்றுக்க முடியாது. அவங்க பண்ணச்சே நம்ம பார்த்துட்டு வந்தோம், இப்படி கட் பண்ணுண்டா, இது இந்த ஃப்ரேம்ஸ் இப்படி என்னண்டா அதெல்லாம் சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. நீ பார்த்து செஞ்சுக்கோ. அதே மாதிரி தான் கேமரா ஃபோக்கஸுக்கு மாத்திரம்தான் அலோவ் பண்ணுவான் அசிஸ்டண்ட்டை. இந்த அப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்து ஆப்ரேட்டிங் கேமரா இருக்கும். அதுக்கு சுந்தரம் அப்படி வந்தவங்க தான். ஆமாம், வின்சென்ட் சுந்தரம். அதனால அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த எழுதுகள் மாறுது. ஒரு அந்த காலத்தில் பிரசாத், பிரகாஷ் ராவ், CS நாராயணமூர்த்தி அது மாதிரி கொடி கட்டி பிறந்தபோது நானும் சீசனும் காரில் பேசிகிட்டே போவோம். அவங்க இதில் ரொம்ப அவங்க ஸ்டூடியோவில் நாகரெட்டியார்
அப்புறம் சொல்லி ஏமியா அப்படின்னு போகிற நாங்கள் பாட்டு ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்பேற்பட்ட ப்ரொடியூசர் எஸ் வாசன் அவங்க சந்திரலேகாரெல்லாம் பார்த்து நான் காலேஜில் படிக்கும்போது அசந்திருக்கேன். நான் அவர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட டிஸ்கஷன் சாந்தி நிலையம் போனீங்களா? சாந்தி நிலையம் போது இப்படிதான் கோப்பு கார்னிக் எழுதினவரா அப்படின்ட்டாங்க. இன்னும் கண்டுக்கிறது இல்லையா உட்காருங்க அப்படின்னாரு. ஆரம்பிங்கன்ட்டாரு. என்ன ஒரு காபி சாப்பிட்டு உள்ள சொல்ல ஆரம்பிங்கன்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருங்க அப்படின்னாரு. ஐ cannot tolerate this nonsense. நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படி என்ன சார் அவர் ஏதோ மேனேஜர் கிட்டாரு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு சொல்லணுமா மூணு தெரியுங்க இல்லை சொல்லுங்க சரின்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஜெமினி கணேசன் இஸ் கம்மிங் ஆன் ஹார்ஸ் பேக். என்ன பேக்கு? ஹார்ஸ் பேக். குதிரையில் வராது. ஆமாம். ஏன் அப்படின்னா சார் நம்ம எஸ்டேட் பாடம் எடுக்கிறோம். இந்த கிரீன் ஒரு குதிரையில் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தி ஆத்தர் வாண்ட்ஸ் த ஹீரோ டு கம் ஆன் ஹார்ஸ் பேக். சோசி என்னடா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமயத்தில் ஸ்டாப்னு ஐயோ கதை ஆரம்பத்திலேயே அவர் எப்படி இருக்க இன்னும் போக போக எவ்வளோ சொல்லுவாரோன்னு பயந்து நிற்கும்போது அவர் ஒய்ஃபு அவர் மருமகள் எல்லாரையும் கூப்பிட்டாரு. நான் எப்பவும் இவங்க அபிப்பிராயம் கேட்பேன். ப்ரொசீட் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே வரோம் வெயிட் பாலாஜி எதுக்கு இந்த வீட்டுக்கு வர ஜெமினி வீட்டுக்குன்னாரு. எனக்கு நானே குழம்பிட்டேன். இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நல்ல காலமாக மிஸ்ஸஸ் வாசன் வந்து அவர் தான் சொன்னார் அடிக்கடி வந்து பணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணுவாருன்னு அந்த அம்மா காப்பாங்க. அப்புறம் முடிச்சுட்டு மற்ற கதையை சொன்னேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாசன் கேட்டாங்க எனக்கு என்ன வச்சிருக்க? இல்லை சார் எனக்கு என்னையா வச்சிருக்க இந்த கதையில்? இல்லை சார் நாளைகாலாம் டிக்கெட்டுக்காரன் நான். அப்போதான் நாளைகாலாம் கட்டிக்கிட்டு எனக்கு இந்த படத்தில் பார்த்து சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு அதுவா சார் இந்த நாகேஷ் இவங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன் இது ஹை கிளாஸ் சப்ஜெக்டு இந்த சிட்டியில் ஓடும் இது அதுக்கு எதாவது பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ ஏற்பட்ட ஜாமான்கள்லாம் நாங்கள் பார்த்தாச்சு. ஏபிஎன் செட்டியார் இது மாதிரி அது பாரதி ராஜா அவங்களுக்கு வந்தது. அந்த ஃப்ரெண்டுக்கு அதான் சொன்னேன். அப்போ நாங்கள் ஒதுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ கிராஃபிக்ஸ் அது டிஜிட்டல் என்னென்ன வந்துச்சு. நான் இப்போ என் பேரனை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இந்த டிஜிட்டல் எடிட்டிங் எப்படிடா முன்னாடிலாம் நாங்கள் இந்த ஸ்கூலெல்லாம் இப்படி சுற்றுவோம் அதெல்லாம் சிப்பு இருந்தால் போடுறோம் அப்படின்ற காலம் மாறுது கருத்து மாறுது ஆடியன்ஸ் டேஸ்ட்டும் மாறுது. நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. எனக்கு கடைசியாக ஒன்று கேட்கணும் உங்ககிட்ட. இப்போ இன்னைக்கு சினிமாவுக்கு வர யங்ஸ்டர்ஸ்க்கு பசங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்ரீதர் கூட இவ்வளோ பழகிருக்கீங்களே ஸ்ரீதர் அவர்களோட அவரோட குணாதிசயங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இவ்வளோ மெனக்கெடுவார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பசங்களுக்கு அட்வைஸாக ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம அட்வைஸ் சொல்கிற மாதிரி இல்லை அவங்க கேட்குற மாதிரி இல்லை. இந்த ஜெனரேஷன் மாறி போச்சு. நம்ம இப்போ பேர பையனை போய் சம்பளம் அவ்வளோடான்னு கூட கேட்கறது இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துடுச்சு. நம்ம ஏங்க பண்ண உனக்கு எதுக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் கம்முன்னுவான் எதுக்கு அதை வாழ்ப்பான அது இந்த காலத்தில் அப்படி இருக்காங்க. அவங்க இப்போ ரீச்சு கரெக்டாக அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறது அவங்க கரெக்டாக போகும். 30 எங்கள் நமக்கெல்லாம் 24 25 வயசு வந்தோடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களாம் இப்போ யோசிக்கிறாங்க எவ்வளோ வந்தால் நம்ம ஒய்ஃபோட காலம் தள்ள முடியும் எவ்வளோ போகணும் அந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சி ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. அதனால நம்ம யங்கர் ஜெனரேஷன் இந்த தலைமுறை வேறு நம்ம தலைமுறைகள் வேறு. அது மாதிரி நம்ம காலத்தை அனுசரித்து போகணும். எனக்கு எப்பவுமே பந்தாவை அந்த காலத்துல நான் ஆட்டோலையும் போவேன் பஸ்ஸுலேயும் போவேன். 13 பஸ்ஸில் போயிருக்கேன். காதலிக்க நிலைக்கு அப்புறம் ஒரு ரசிகன் வந்து சார் அப்படின்னா என்ன நீங்கள்லாம் பஸ்ஸில் வரலாமா சார் அழலாம் 50 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. யாரு இதில் போய் தெரியல கோப்பு அப்படின்னு அவன் அறிமுகம் வேற. நீங்க வாயான உங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கியா ஸ்டாண்டு இங்கே வந்து இறங்கிறதுக்கு முன்னே முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இங்கே ஒருத்தர் காந்தி சிலை கிட்ட காலை வச்சு நிறுத்தி நீங்கள்லாம் நடந்து போகலாமா சார் வண்டியில் ஏறுங்கன்னு வீட்டில் விட்டு போகிறான். அவன் ஷோ கூட ஏதோ நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தோன்னா எனக்கு மறந்து போச்சு. அவன் கார் வாங்கிட்டான். நான் நடந்து போயிட்டு இருக்கேன். பொதுவாக எல்லாருக்கும் முதல்ல காதல் வரும் அப்புறம் கல்யாணம் வரும். ஆனா உங்க வாழ்க்கையில கல்யாண பரிசு முதல்ல வந்தது. பிற்காலத்துல காதல் ஜாக்கிரதையில நீங்க வந்து ஒரு காதலா அதுக்கும் ஒரு காமெடி வச்சிருக்கேன். அது ஒண்ணும் இல்ல
ரொம்ப அந்த காலத்துலலாம் இப்போ ஹனிமூன்லாம் கிடையாது. எனக்கு ட்ரிப்ளிகன்லேயே கல்யாணம், அங்கே பக்கத்துல பீச்சு, அதுதான் ஹனிமூனு. அங்கே அதுலேயும் பாருங்க, என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நான் ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போகிறேன். எதில் ஒரு மாமி வந்தா. மாமி வந்து இதில் சௌக்கியமா, உங்கள் அம்மா சௌக்கியமா, உங்கள் அக்கா வச்சு இந்த பாம்பேல சௌக்கியமான்னு கேட்டு, யார் இவர் தம்பியா? ஏன்னா அப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன். அப்படின்னா பாபா அப்போ எல்லாம் பேசிக்கிறேன். ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் அதே நீ பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அணியாவது 3வது காட்டேன். அப்புறம் படங்கள் ஓட நான் குண்டாயிட்டேன், அவன் இறச்சி போயிட்டான். சார், எவ்வளோ பொக்கிஷமான தகவல்கள், எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் இது வரைக்கும் வெளியே கூட கேட்டு தெரிஞ்சிருக்கா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நேயர்களுக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்கள் டைமுக்கும் உங்களோட தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப வணக்கம். நேயர்களுக்கும் உங்கள் டிவி நிகழ்ச்சி சாமர்த்தாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சு. பெட்டர் டுடே அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பித்து இந்த ஸ்தாபனம் வெற்றி நேட போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அவங்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி புதுமைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ரசிகர்களெல்லாம் பாராட்டணும், அவங்களுக்கு ஆதரவு தரணுன்னு வேண்டிக் கொள்கிறேன்.